அன்பு உலகளாவிய பி-குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். அதானி டி.கே. சிவகுமார் சந்திப்பு எதை காட்டுகிறது? இதோட இன்சைட்ஸ் என்ன சார்? ஆக்சுவலி கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் டி.கே. சிவகுமார் ஆகஸ்ட் 23 பேத்து 23rd of ஆகஸ்ட் அவரை மீட் பண்ணி பேசுறார். அந்த டி.கே. சிவகுமார் அவர் என்ன சொல்றார், இந்த மீட்டிங் ஜஸ்ட் ஒரு கர்டசி விசிட் தான் அப்படிங்கிறார். அந்த ஜாப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பற்றி இந்த குரூப்பு அதானி குரூப் கர்நாடகாவுக்கு எவ்வளோ கொண்டு வந்து அது இதுன்னு பேசுகிறார். ஆக்சுவலி இந்த மீட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ஹெப்பல் அப்படின்னு பிளேஸு, மெயின் பெங்களூர் சிட்டிக்குள்ள ஹெப்பல்லேருந்து சில்க் போர்டு, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கனெக்டிவிட்டி இந்த சில்க் போர்டு. அந்த 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு டனல் ரோடு ப்ராஜெக்ட் அதை இது பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க பிட்டு கால் பண்ணிருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட். அந்த பிட்டு கால் பண்ணும்பொழுது ஆக்சுவலி கர்நாடகா கவர்மெண்ட் அவங்க இனிஷியல் எஸ்டிமேட் என்னன்னா 698 crores or rather let us say 17,700 crores அப்படின்னு. பட் அதானி குரூப் அவங்க பிட் பண்ணிருக்காங்க. அவங்களோட பிட்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 22,267 கோடி அவங்க பிட் பண்ணிருக்காங்க. அதாவது கர்நாடகா கவர்மெண்ட் அவங்க எஸ்டிமேட்டோட ஒரு 4,600 கோடி இவர் அதிகமாக தான் பிட் பண்ணிருக்காரு அதானி. பட் அது விஷயமா தான், இந்த ப்ராஜெக்ட் விஷயமா தான் இவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க. தி ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகா அரசாங்கம் அதானி குரூப்புக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முன்னாடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதானியுடைய ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. ஏன்னா இது எதுக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னா, அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஏழியர் கௌதம் அதானி குரூப்புடைய, அதானி மட்டும் இல்லை அதானி ஆஸ் வெல் அஸ் அம்பானி இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு மோடி அவர்களால் இவங்க 2 குரூப்பையும் அவர் மற்ற எல்லா இவங்களையும் விட்டுட்டு அதானி அண்ட் அம்பானி, மெயின்லி அதானி அவரை மோதியை ரொம்ப தூக்கி விடுறார் அப்படி இப்படின்னு காங்கிரஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. அண்ட் இதில் காங்கிரஸ் மெயினாக ராகுல் காந்தி 2023 பார்லிமெண்ட்ல அட்டாக் பண்றார். அவர் என்ன பண்றார், அதானி இந்த அளவுக்கு பொருளாதாரம், அதானியோட பிரைவேட் அசட்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா அது மோடி 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அளவுக்கு அன்ஜஸ்டிஃபைடு ஃபேவரட்டிசம் டுவர்ட்ஸ் அதானி பை மோடி அண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு ராகுல் காந்தி அப்படி ஒரு அட்டாக் பண்ணிருக்காரு. அதையும் தாண்டி இவர் என்ன கொடுத்துறார், எலக்டோரல் பாண்ட். அந்த எலக்டோரல் பாண்டில் ராகுல் காந்தி அந்த அளவுக்கு அதானி மோடி அரசாங்கத்தை ஃபேவர் பண்ணிருக்க அப்படிங்கிறார். இதெல்லாம் ராகுல் காந்தி தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா? எலக்டோரல் பாண்டில் மொத்தமாக எவ்வளோ இவங்க அதானி குரூப் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 55.42 crores ஒன்லி. எஸ், ஒன்லி 55 கோடிக்கு தான் எலக்டோரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க. அதில் 42 கோடி தான் பிஜேபிக்கு போயிருக்கு. மற்றபடி ஓவரால் யார் சார் டாப் மோஸ்ட் இவங்க எலக்டோரல் பாண்ட் அப்படின்னா, ஃபியூச்சர் கேம்ஸ் அண்ட் இதுன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க தான் டாப். அந்த 1368 கோடிக்கு எலக்டோரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க. நம்ம லாட்ரி மார்டின் அவர் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு 650 கோடி கொடுத்துருக்காங்க. அதானி குரூப் 55 கோடி. ஆனால் ராகுல் சொல்றது அதானி குரூப் எலக்டோரல் பாண்டு மூலம் அந்த அளவுக்கு பிஜேபி அரசாங்கத்துக்கு ஃபேவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இண்டன்பர்க்னு ஒரு இவங்க யூஎஸ் பேஸ்ட் இவங்க, அவங்க ஆல்வேஸ் ஷார்ட் செல்லிங்கில் போவாங்க மார்க்கெட்டில். ஷார்ட் செல்லிங்னா என்னென்னா, கையில் ஷேரே இருக்காது, ஷேர் இந்த கம்பெனியோட ஷேர் கிட்டு இங்கே இறங்கும்னு தோணும், உடனே விற்றுருவாங்க.
இன்னைக்கு 500 ரூபாய்க்கு வித்துருவாங்க. நாளைக்கு அந்த கம்பெனி ஷேர் படபடன்னு இறங்கும். ஒரு பேட் நியூஸ் வருது. வரும்போது 300 ரூபாய் 200 ரூபாய்க்கு வரும்போது 500 ரூபாய்க்கு வித்தது 200 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. வாங்கி அவங்க இது பண்ணுவாங்க, நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க, ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ 300 ரூபாய் ஒரு ஷேருக்கு ப்ராஃபிட். 10 லட்சம் ஷேர் விற்றாங்கன்னா 10 லட்சம் 300. இதை தான் இண்டன்பர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதானி குரூப்பை பற்றி அப்படி ஒரு இது செபி வரைக்கும் போச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. தேசர் nothing is there, nothing incriminating documents about Adani is available அப்படின்ட்டு இண்டன்பர்க் ரிப்போர்ட் இது பண்ணிட்டாங்க. ஜெயராம ரமேஷ் காங்கிரஸ் அவர் அதானி குரூப்பை பற்றி அந்த அளவுக்கு பேசுறார். அதானி கே ஹாயின் கவுன் அப்படின்னு அந்த கேம்பெயின் கீழே சொல்றார், அதானி குரூப் அண்டர் இன்வாய்சிங் அண்ட் கோல் இம்போர்ட் பிரைசிங்ல அந்த மாதிரி இது ஓவர் இன்வாய்சிங், ரெகுலேட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் ஸ்லாக்கா அதானின்னு அவளை அப்படியே விட்டுருது. அந்த மாதிரி ராகுல் காந்தி சொல்றது என்ன அப்படின்னா, இல்ல மோடி அபிஷியலா வெளிநாட்டுக்கெல்லாம் டிப்ளமேட்டிக் டூர், இன்டர்நேஷனல் என்கேஜ்மெண்ட் அதுக்கெல்லாம் போகும்போது அதை பயன்படுத்தி கொண்டு அதானி குரூப்பை வளர்த்து விடுகிறார். இந்த அளவுக்கு அதானி குரூப்பை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு காங்கிரஸ், இதுக்கு முன்னாடி தெலுங்கானா கவர்மெண்ட் ரேவந்த் ரெட்டி சிஎம் அவர் கீழே வரும்போது அதானி குரூப்புக்கு கூட்டி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. கேரளாவில் விழிஞ்சன் போர்ட் அவ்வளோ பெரிய போர்ட், அதுக்கு அதானி குரூப் தான் இன்வெஸ்ட்மெண்ட். அது பயங்கரமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்த உடனே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆகட்டும், காங்கிரஸ் பார்ட்டி ஆகட்டும் மாறு தட்டிக்கிறாங்க, நாங்க தான் அதானி குரூப்பை கொண்டு வந்தோம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப கர்நாடகாவில் அதானி குரூப் இது பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னால் அதானி குரூப்பை வச்சு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவீங்க, வேண்டாம் அப்படின்னா அதானி குரூப்பை மேல காழ்ப்புணர்ச்சி கொட்டி எடுக்கிறீங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிப்போக்ரைட்னு தான் சொல்லுவேன். காங்கிரஸ் பார்ட்டி ஒரு டோட்டல் ஹிப்போக்ரஸி. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்ரோச், அவங்க ஆட்டிடியூட், இட் இஸ் டோட்டலி ஹிப்போக்ரஸி. அதுதான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஒரு நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பொருளாதார இதுங்கிற முக்கியம். அதை என்ன பார்க்கணும், அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டெல்லாம் பார்க்க கூடாது. அதானி குரூப் அந்த குளோபல் இதில் எந்த அளவு அமெரிக்கா கூப்பிடுறாங்க. அண்ட் இப்ப ரீசெண்டா இவங்க அம்பானி அவங்க போய் $300 பில்லியன் அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்றேங்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் அதானி ஆகட்டும் அம்பானி ஆகட்டும் இது காங்கிரஸ் அண்ட் ராகுல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலீங்க. அதாவது பவர் இல்லை, இது இல்லை, அதனால. ஆனால் அதானியை வைத்து இவர் மோடி அவர்கள் அவங்களுக்கு எல்லா ப்ராஜெக்டும் எடுத்து வச்சு பண்றாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பம் மாத்திரமா இருக்கு. ஆனால் தன்னுடைய ஸ்டேட்டு, நம்ம இவங்க ஆளுற ஸ்டேட், இவங்க கவர்மெண்ட் பண்ற ஸ்டேட்டுன்னு வரும்போது அதானி வேணும், அம்பானி வேணும். இதுதான் என்னுடைய பாயிண்ட். சார், தொடர்ந்து நம்ம பாக்குறோம், கர்நாடகா வாக்காளர்கள் பட்டியல் வெளியானதுல 5.54 கோடி வாக்காளர்கள், அதுல கிட்டத்தட்ட 1.25 வாக்காளர்களுக்கு மேல லெஃப்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதோட இன்சைட்ஸ் என்ன சார்? சார், இதுல இந்த 1.07 கோடி டெலீட் பண்ணிருக்காங்க ஃப்ரம் தி எலக்டோரல் டிராஃப்ட் ரோல். ஸோ மொத்தம் 5,54,00,000 பேர் இதில் இருக்காங்க ஓட்டர்ஸ். அதில் 1,07 crore இதை டெலீட் பண்ணிட்டு மீதி 4,46,35,975 ஓட்டர் தான் இந்த டிராஃப்ட் ரோல்ல இருக்காங்க. அந்த டிராஃப்ட் ரோல்ல இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, மேல் மெம்பர்ஸ் 2,21,60,000, ஃபீமேல் மெம்பர் 2,24,73,864. இதையும் தாண்டி புதுசாக எலக்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க ஒரு 3,70,000 பேர். தென் சர்வீஸ் எலக்டர்ஸ் 44,176. ஸோ இப்போ 1,07,00,000 டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன டெலீட் பண்ணாங்க அப்படின்னா, ஐதர் அவங்க ஆப்சண்டா இருக்காங்க, அதாவது இவங்க போய் செக் பண்ணும்பொழுது இந்த சார் எக்ஸைஸ்க்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது டெல்லியில் நடந்தது, வெஸ்ட் பெங்கால் நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்தது, பீகாரில் நடந்தது. அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அப்ளிகேஷன்லாம் வாங்கும்போது ஆக்சுவலாக இவங்க போய் செக் பண்ணுறாங்க. அந்த ஏரியா, அந்த வீடு, அந்த அப்பார்ட்மெண்ட் போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது
யார் யார் இல்லையோ அவங்கள ஆப்சண்ட்னு போடுறாங்க. பக்கத்து இதில் இவங்க இல்லை, ஆனால் இவங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, கர்நாடகாக்குள்ளேயே வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, இந்த கான்ஸ்டிடியூன்சியில் இல்லை, இந்த வார்டில் இல்லைன்னா ஷிஃப்டட். அதே மாதிரி இல்லை சார் இவங்க செத்து போய் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுது, இல்லை 10 மாதம் ஆயிடுச்சுன்னா டெட்டு. தென் டூப்ளிகேட். இவங்க கிட்ட இந்த வார்டுலையும் இருக்கு, இந்த கான்ஸ்டிடியூன்சிலையும் இருக்கு, இன்னொரு கான்ஸ்டிடியூன்சிலையும் இருக்கு கர்நாடகா. ஸோ டூப்ளிகேட். அதே தாண்டி அதர்ஸ் டிஸ்கிரிபன்சிஸ். ஓகே, இது எல்லாத்துலையும் இதுதான் ASDDO அப்படிம்பாங்க. ASDDO லிஸ்ட். ஆப்சன்ட், ஷிஃப்டட், டெட், டூப்ளிகேட் அண்ட் அதர்ஸ். ஸோ இந்த 1.07. ஸோ இந்த 1.07 போயிடுச்சு. அப்போ இதில் வந்து ஆக்சுவலி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 1.07 இதில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் கர்நாடகா, அந்த ஸ்டேட்டுடைய எலெக்ஷன் கமிஷனர் அன்புகுமார்னு இருக்கார். அவர் என்ன சொல்றார், இதில் 43.81 லட்சம் 43.81 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு நோட்டீஸ்ல அனுப்புவோம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த 43.81 லட்சத்தில் 20.35 லட்சம் பேருக்கு லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ். சார் அது என்ன சார் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி? அதனால இவங்களை தூக்கியிருக்கோம் இந்த டிராஃப்ட் ரோலிங். லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சினா என்ன சார் புரியலையே. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்து சொல்கிறேன், வெஸ்ட் பெங்காலில் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ் மூலம் 80 லட்சம் பேர் இது பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க நேம் நீங்கள் இவங்க அப்ளிகேஷனை கொடுக்குற நேமுக்கும் இயர்லியராக இவங்க ஓட்டெல்லாம் போட்டிருந்தால் மேப்பிங் பண்ணுவாங்க, அதில் நேம் சரியாக இருக்காது. ஆர் இவங்க கொடுத்த ஃபாதர் நேம், பேரண்ட்ஸ் நேம் சரியாக இருக்காது. ஆர் அந்த பேரண்ட்டுடைய ஏஜ், நான் லாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸை வெஸ்ட் பெங்காலில் கண்டுபிடிச்சதுக்கு அதை சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன். பேரண்ட்டுடைய ஏஜ் இந்த இவனுடைய ஏஜோட 50 வயசுக்கு மேலே இருக்கு, டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸுடைய ஏஜ் இவருடைய ஏஜை விட 40 வயசுக்கும் கீழே இருக்கு. இந்த மாதிரி இதுதான் இந்த மாதிரி சோ மெனி லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ். ஸோ அதில் சொல்றது 20.35 லட்சம் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ். அதை தாண்டி 23.45 லட்சம் பேர் நோ மேப்பிங். நோ மேப்பிங் டேட்டா இஸ் அவைலபிள். சார் வாட் இஸ் நோ மேப்பிங் டேட்டா இஸ் அவைலபிள்? அதாவது உங்கள் நேம் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் நான் பழைய ஓட்டர் ரோலை எடுத்து பார்க்குறேன், அந்த ஓட்டர் ரோலில் உங்கள் நேமே இல்லை, ஆர் நேம் மாறி இருக்கு, சரியாக வரவே இல்லை. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறேன், அட்லீஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ் இது என்ன இருக்குது அதை பார்க்கலாம், மேப் பண்ண முடியல, பேரண்ட்ஸ் நேம் மேப் பண்ண முடியல. ஆர் உங்கள் ஊர் அந்த மாதிரி இந்த ஏரியா இந்த அட்ரஸில் மேப் பண்ண முடியல, இதெல்லாம் தான் நோ மேப்பிங். ஸோ இவர் அந்த ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்கிறது 43.81 லட்சம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு நோட்டீஸ் கிடைக்க வரும். நோட்டீஸ் கிடைக்கிறதுல 20.35 லட்சம் பேர் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ், 23.45 லட்சம் பேர் நோ மேப்பிங் டேட்டா. சரி சார், அப்போ என்ன ஆகும்? இந்த 1.07 உள்ளே கொண்டு வருவாங்க. எந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், பீகார் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எதெல்லாம் டிராஃப்ட் ரோல்ல டெலீட் பண்ணீங்களோ இந்த டெலீட் பண்ண லிஸ்ட்டை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ், எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் போடணும். பஞ்சாயத்து ஆஃபீஸ், தாலுக் ஆஃபீஸ், மற்ற என்னென்ன பப்ளிக் ஆஃபீஸ் கவர்மெண்ட் இது அங்கே எல்லாத்துலேயும் இந்த இவங்களுடைய பேர் என்ன, எல்லாம் என்ன வார்டு டீட்டெயில், இவங்க எல்லாரையும் டிராஃப்ட் ரோல்லேருந்து இந்த 1,07,00,000 பேரை ரிமூவ் பண்ணியிருக்கோம், போடணும். இதையும் தாண்டி நியூஸ் பேப்பர், தூர்தர்ஷன், இது எல்லாத்தையும் இது பண்ணணும். ஸோ தட் அவங்க எல்லாருக்கும் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து அவங்க எல்லாரும் வந்து இதை வந்து பார்த்து இதில் டிஸ்கிரிபன்சி இருக்குது, லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சினா அவங்க வேறு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி, இல்லை இது வந்து தப்பான நேம் கொடுத்துது, மேபி நான் எழுதும்போது தப்பாக எழுதியிருக்கணும், ஸோ அதை வந்து இவங்க கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். நோ மேப்பிங் டேட்டானா இவங்க மறுபடியும் அதுக்குரிய டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான்னு வச்சுங்க, ஃபார்ம் 8 என்னமோ இருக்கும் சேஞ்சஸ், அது எடுத்துப்பாங்க. இல்லை சார் நான் சொல்கிறது கரெக்டு, என் நேம் நான் வந்து வெளியில் போயிட்டேன், திரும்பி உள்ளே வந்திருக்கேன் கர்நாடகாவுக்கு, இந்த கான்ஸ்டிடியூவன்சிக்கு உள்ளே வந்திருக்கேன், என் நேமை புதுசாக இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னா ஃபார்ம் 6 கொடுக்கணும்.
இவங்க எல்லாருக்குமே சொல்றாங்க இந்த கிளைம்ஸ் எல்லாம் கர்நாடகா சொன்னது ஆகஸ்ட் 31க்குள்ள இந்த இதை டிராஃப்ட் இதெல்லாம் இது கம்ப்ளீட் பண்ணணும். இதையும் தாண்டி இவங்க சொல்றது இந்த கிளைம் இந்த சேஞ்சஸ்லாம் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அது இது நீங்கள் வந்து ஃபார்ம் 8 கொடுத்து ஆமாம் இந்த டிராஃப்ட் ரோல் என் பேரை ரிமூவ் பண்ணிருக்கீங்க இந்த காரணத்துக்காக இதெல்லாம் கரெக்ஷனாக கொடுக்குறேன்னு சொல்லி இதை வந்து செப்டம்பர் 23க்குள்ள இவங்க கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து விட்டது என்னால் ஃபைனல் ரோல் போடுவாங்க. அந்த ஃபைனல் ரோலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆஃப்டர் ரிலீஸிங் தி ஃபைனல் ரோல் வெஸ்ட் பெங்கால் பீகார் அதை 3000 பேருக்கு மேலே டெலீட் பண்ணாங்க. மறுபடியும் உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க. இல்லை சுப்ரீம் கோர்ட் மெயினாக சொல்றது இவங்க எல்லாத்தையும் இது முடியல அது முடியல, நோ மேப்பிங் டேட்டா, இல்லை லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி இருக்கு என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சார் எக்ஸை தமிழ்நாட்டிலே நம்ம பண்ணோம். அந்த ஒரு டாக்குமெண்ட்ல உங்கள் 10th ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் இல்லை காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் அதில் ஜாப்ல இருந்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ஆர் ஸ்டேட் லெவலில் உங்களுக்கு லேண்டு கிண்டு ஏதாவது கொடுத்தா லேண்டு அந்த பட்டா இந்த மாதிரி சோமனி இது அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்த 11 டாக்குமெண்ட் உங்கள் பாஸ்போர்ட்டு ஓகே இந்த மாதிரி 11 டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. இதையும் தாண்டி 12வது டாக்குமெண்ட்டா சுப்ரீம் கோர்ட் வெஸ்ட் பெங்கால் இதில் பீகார் இதில் என்ன சொன்னாங்க, இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி அது இதெல்லாம் வரும்பொழுது ஆர் நோ மேப்பிங் டேட்டா மேப் பண்ண முடியல ஏரியா இருக்கிற ரோல்லேருந்து அப்படின்னா ஆதார் கார்டு வாங்கிக்கங்க அவங்ககிட்ட இருந்து. ஆதார் கார்டு இருந்தால் சப்மிட் அவங்க ஒத்துக்கங்க உள்ள. ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க நாங்கள் ஆதார் கார்டு வாங்குன்னு சொல்றதுனால இவங்க சிட்டிசன் இந்தியன் சிட்டிசன் சொல்ல வரல. ஆதார் கார்டு இஸ் நாட் எ ப்ரூஃப் ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஷிப் சொல்றாங்க. ஆனால் எனக்கு என்ன புரியல அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இது பிரகாரம் பார்த்தீங்கன்னு ஒன்லி இந்தியன் சிட்டிசன் கேன் ஓட். சுப்ரீம் கோர்ட் ஆதார் கார்டு வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க. ஆதார் கார்டு வாங்கி கொண்டு நான் உங்களை உள்ள சேர்த்து விட்டேன்னு வச்சுங்க, சேர்த்து விட்டு நாளைக்கு இவங்க ஓட்டரே இந்தியன் சிட்டிசன் இல்லை அப்படின்னா இவங்க போட்ட ஓட்டு செல்லுபடி ஆகாது இல்லையா? இது எப்படி ஒத்துக்கணும் என்னன்னு புரியல. ஆர் இவங்க சொல்லிட்டு சப்சிக்வெண்டா அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்களா தெரியாது. ஆதார் கார்டு ஒத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒருவேளை இதையும் ஒத்துக்கொண்டு கிளாஸ் இருக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, ஒருவேளை இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவருக்கு இல்லை, இவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப்ல டவுட் இருக்கு, பட் சிஇஓஸ் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் கமிஷனர் they cannot decide whether the particular candidate is Indian citizen or not. உடனே இவங்க என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிக்கு ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணிட்டு அவங்க will take a decision whether this particular guy is an Indian citizen or not. மற்றெல்லாம் வாங்கிட்டீங்களா, ஆதார் கார்டு வாங்கிட்டீங்களா, ஓகே இவர் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம், இவர் இந்தியன் சிட்டிசன் தான். ஆர் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து விட்டோம், இவர் இந்தியன் சிட்டிசன் இல்லை அப்படின்றாங்க. இவர் இந்தியன் சிட்டிசன் இல்லை அப்படின்ட்டா சிஇஓ அந்த எலக்டரல் ரோல்லேருந்து இவரை தூக்கிடலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ 1.07 crore இவங்க ரிமூவ் பண்ணிருக்கிறது தமிழ்நாட்டில் ஞாபகம் இருக்கா, 90 லட்சம் பேர் ரிமூவ் பண்ணாங்க. இதில் வெஸ்ட் பெங்காலில் 1 கோடி 2 கோடி கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் 80 லட்சம் டிஸ்கிரிபன்சி. அந்த டிஸ்கிரிபன்சிஸ் கூட என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட், இல்லை இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு சஃபிஷியன்ட் டைம் கொடுக்கணும், அதாவது இவங்களை தூக்கி விட்டுறக்கூடாது இஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரையும் நீங்க ஜட்ஜஸ் சிவிக் ஜட்ஜஸ்லாம், ஏன்னா எலெக்ஷன் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க எங்ககிட்ட சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இல்லை, எல்லாத்தையும் ரிவ்யூ 80 லட்சம் பேர் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி ரிவ்யூ பண்ணு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, சிவில் ஜட்ஜஸ் அந்த சிவில் ஜட்ஜஸ் எல்லாரையும் கொண்டு வர சொல்லி எல்லா ஜட்ஜஸ் எல்லாரையும் வச்சு ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸை வச்சு 80 லட்சம் டிஸ்கிரிபன்சி, அதுலேயும் 35 லட்சத்துக்கு மேலே வெளில போயிடுது. பண்ண முடியல, எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமா பண்ணிட்டாங்க. இப்போ கர்நாடகா என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எலெக்ஷன் இப்போ இமிடியேட்டாக இல்லை, ஓகேவா 2028 தான் எலெக்ஷன், அதனால் ரொம்ப எங்களை கழுத்தை நெருக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள் சஃபிஷியன்ட் டைம் கொடுங்க. 1 கோடி பேரை வெளில தட்டிங்க டிராஃப்ட் ரோல்லேருந்து. இந்த செப்டம்பர் 23 அக்டோபர் 4
ஃபைனல் ரோல் ரிலீஸ் பண்ண போறேங்கிற. அவசரப்படாதீங்க. ஏன் அக்டோபருக்குள்ள பண்ணணும்? டேக் கிவ் அஸ் சம் டைம். ஒரு ரீசனபிள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நாங்க பார்த்துக்கிட்டு எங்களுடைய ஐடியா கர்நாடகா கவர்மெண்ட் சொல்றது, எந்த ஒரு எலிஜிபிள் சிட்டிசனும் கர்நாடகா ஸ்டேட் ரெசிடென்ட்டும் அதை விட்டு போயிடக்கூடாது. அவங்களுக்கு இந்த 1 கோடி பேருக்கும் டைம் ரீசனபிள் டைம் கொடுங்க. தட் சீம்ஸ் டு பி ஃபேர் எனஃப். அதனால லெட் அஸ் வெயிட் அண்ட் see எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவான்னு. ஆனால் இதுவரைக்கும் வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், இங்க அப்புறம் உத்தரப்பிரதேஷ் நடந்தது, இது எல்லாம் ஜார்க்கண்டு, எல்லாத்துலேயுமே தேவையில்லாம இஷ்டத்துக்கு வெளியிலலாம் அனுப்பலிங்க. ஏன்னா இந்த லிஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, இதாங்க எங்க ஃபைனல் ரோல். டைரக்ட் டிராஃப்ட் ரோல் வந்த உடனே எல்லா ரெக்கக்னைஸ் பார்ட்டியுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு அந்த டிராஃப்ட் ரோலை ரிலீஸ் பண்றாங்க. ஒருத்தரும் போய் வாங்கிக்கலாம் ரெக்கக்னைஸ் பார்ட்டி. அந்த மாதிரி ஃபைனல் ரோல் இந்த ரெக்கக்னைஸ் பார்ட்டிக்கு என்ன சொல்றாங்க, அதை எந்த அளவுக்கு ஜென்னுவினா இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க பாருங்க. நாங்க சொல்லிட்டோம் 1,07,00,000 பேர், 80 லட்சம் பேர் ப்ராப்ளம் இந்த வெஸ்ட் பெங்கால்ல, தமிழ்நாட்டில் ப்ராப்ளம். நீங்க யார் யார் நேம்லாம் டிராஃப்ட் ரோல் இல்லையோ, நீங்க பூத் லெவல் ஏஜென்ட், ஒவ்வொரு பார்ட்டியுடைய பூத் லெவல் ஏஜென்ட் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இவங்க கிட்ட கையெழுத்து வாங்குங்க, இது வாங்குங்க, அவங்கள ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லுங்க. ஆர் சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்சஸ் ஃபார்ம் 8 கொடுக்க சொல்லுங்க. அதை ஒரு பூத் ஏஜென்ட் ஒரு நாளைக்கு 10 ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு. இது எல்லாமே என்ன காமிக்கிறது, சரி சரி இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த அளவுக்கு சின்சியரா டெடிக்கேட்டடா இந்த சார் எக்ஸைஸை கண்டினியூ பண்றாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு எல்லா பார்ட்டியும், ஒரு பார்ட்டியும் அதை அப்ஜெக்ட் பண்ணவில்லை. அந்த ஃபைனல் ரோல் வந்தது இல்லையா, 5 கோடி என்னமோ ஃபைனல் ரோல், அதை அப்ஜெக்ட் பண்ணவில்லை. இல்லை எங்களுக்கு இவ்வளோ பேர் விட்டு போயிடுத்து, நாங்கள் வித் ப்ரொட்டஸ்ட் ஒன்லி வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இந்த எலெக்ஷன் சொல்லவில்லை. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா டிராஃப்ட் ரோல் தான் இது. மேபி ஃபைனல் ரோலில் இந்த 1,07,00,000 பேரில் எவ்வளோ பேர் உள்ளே வராங்க. ஆக்சுவலி டெட்டுன்னு வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 5 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கன்னா போனதான் அவங்களை சேர்க்க முடியாது. ஆனால் புதுசாக நாங்கள் டெல்லியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. எங்களுக்கு நேற்று வரைக்கும் இங்கே போடாது. ஆனால் எங்கே போட்டீங்க, டெல்லியில், அதை காமிக்க, அதை செக் பண்ணுவாங்க. உங்கள் டெல்லியில் உங்களுக்கு என்ன ஓட்டர் ஐடி, என்ன இது, எந்த பூத், எல்லாம் இதை தான் மேப்பிங். இதெல்லாம் பார்த்து விட்டு அவங்கள அலோவ் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சார் எக்ஸசைஸ், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ் ரொம்ப நேர்மையாக நடக்கிறது அப்படிங்கிறது என்னோட. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா அதானி அவர்களை குறை யார் அதிகமா கூறினாங்கன்னு பாத்தீங்கன்னா, நன் அதர் தன் எல்எல்பி லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி தான் சொன்னாங்க. சோ ஒரு தேசத்தினுடைய முன்னேற்றம், வளர்ச்சி அப்படின்னா தொழில்துறைங்கிறது இன்றியமையாதது. துறையை நிர்வகிக்கும் பெரிய பண முதலீட்டாளர்கள் நம்ம இந்தியாவுடைய தேசத்தின் வளர்ச்சிக்கு தேவை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒருவரை பிடிக்கல, அவருடைய வளர்ச்சி குறிப்பாக 2014 மோடி அரசின் அமைவுக்கு பிறகு அபாரமாக இருந்ததனால் அவரை ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபராக ஒரு ஃப்ரேம் பண்ண நீங்க, அதே உங்களுக்கு ஒரு 17 கிலோமீட்டர் ஒரு டனல் ரோடு இருக்கும் போது வாயை மூடி மௌனியாக அக்செப்ட் செய்து கொள்றீங்க. வெளியில வந்து என்ன சொல்றீங்க, இது ஒரு சாதாரண சந்திப்புங்கிறீங்க. மக்களே, நீங்க குற்றம் சொல்ல உங்களுக்கு அதானி, சம்பாதிச்சு கொடுக்கவும் அதானியா? வெயிட் செஞ்சு பாருங்க. இவங்க இதே கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்ல போறாரு அந்த 17 கிலோமீட்டர் டனலுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து வந்து இங்கு வாக்காளர்கள் பெயர் நீக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலமாக தனியாக செய்து வருகிறது தான். யாரும் அதை செய்யல. எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஜென்யூனா நல்ல முறையில மேற்கொள்றாங்க. கிடைச்ச உடனே இன்னும் உங்க நேம டெலீட் பண்ண போறது கிடையாது. நேம் வந்து அப்படியே டெலீட் ஆயிருந்தா கூட ஃபைனல் டிராஃப்ட் வருவதற்கு பல்வேறு காலகட்டங்கள் இருக்கு. எந்த இடத்துல வேணா நீங்க உங்க பேரை சேர்த்துக்கலாம். உங்க இடத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 டாக்குமெண்ட் கேக்குறாங்க. 10க்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட் எதுவுமே இல்லைன்னா கூட ஒரே ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அத முறையா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இப்படி அவங்க செய்யும் செயல்களின் மேல் குற்றம் சுமத்த மாட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய அரசியல் பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி.